நீ சொன்னா கேட்கவே மாட்ட. சரி இரு, மாமாட்ட கொடுக்குறேன், நீ ஏன் பேசிக்க. இந்தாங்க. யாரு? திவ்யா. சொல்டா. மாம்ஸ் என்ன பண்றீங்க? உங்களை என்ன ஆளே காணோம். மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. கொஞ்சம் ஒர்க்குடா அதான். சரி மாம்ஸ், எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுக்காக ஒரு 2 நாள் உங்க வீட்டில் தான் ஸ்டே. அதுக்கு தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். பர்மிஷனா? என்ன கேள்வி இது? சரி, நீ எப்போ கிளம்புற? நாளைக்கு ஏர்லி மார்னிங் மாமா. சரி ஓகே, நீ ரயில்வே ஸ்டேஷன் தானே கால் பண்ணு. ஓகே மாம்ஸ். சரி. இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா? நீயே வர சொல்ல மாட்டியா கீர்த்தி? திவ்யா என்ன நினைப்பா? அட நான் அவள்கிட்ட சொன்னேன்ப்பா. ஆனா அவ தான் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னான். சரி, நீ அவளுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணிடு. சரிப்பா, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. எங்கங்க திவ்யா வரலையா? இதோ வராமா. அக்கா திவ்யா. ஏய் என்ன அழ ஆரம்பிச்சிட்டீங்க 2 பேரும்? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு லெவல பார்த்து. உனக்கும் அதே ஃபீலிங் சார்? நான் வரும்போது ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து வரணும், என்னையவே அழ வச்சுட்டு வரணும். ஏங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட சேர்ந்து படுத்துக்கட்டுமா? நாங்க எப்பயுமே 2 பேரும் ஒன்னா தான் சேர்ந்து தூங்குவோம். இப்ப இந்த 6 மாசமா அதுவும் இல்லை. அதான். இதெல்லாம் கேட்கணுமா? நீ போ. சரி. கீர்த்தி, டைம் ஆச்சு. இந்த வரேன்ப்பா. இந்தாங்க. திவ்யா எங்க இன்டர்வியூ இருக்குன்னா? இன்னுமா அவ வரல? என்ன பண்றா திவ்யா? என்னாச்சு? ஏன் என்ன பண்ற இவ்வளவு லேட்டு? 2 minutesக்கா. சரி பாருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு இந்த பிளாக் ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹலோ, யாரு? நான் யாரா? உங்களுக்கான ஒருத்தி. உங்களை தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தி. ஹலோ, யாருன்னு கேட்குறேன்ல. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கான ஒருத்தின்னு. என்ன பேச்சே காணோம்? இந்த விளையாட்டுலாம் வேணாம், நான் ஃபோனை வைக்கிறேன். எனக்கே டெஸ்டிங்க இருக்கட்டும். சரி உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், விடு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, அப்பா பார்த்துக்கோங்க. ஏய், என்னடி இங்க நின்றுட்டு இருக்காங்க? மாமா கத்திட்டு இருக்காரு, இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பிட்டாங்க. சரி சரி, பார்த்து போயிட்டு வா, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். மாமா போலாமா? வா வா. சரி, இன்டர்வியூ நல்லா பண்ணு. முடிச்சு எனக்கு கால் பண்ண, நான் கேப் புக் பண்ணுறேன். மாமா, இது வேற புது இடமா இருக்கா, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம், கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, நீ போய் முடிச்சுட்டா, நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ சார், இன்னைக்கு 1 டே லீவ் வேணும், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ.
ஏங்க நீங்க வேலைக்கு போலையா? இப்போதான் புது ஊர் புது இடம் தனியாக இருக்க பயமாக இருக்குன்னா அதான் லீவ் போட்டேன். இதுவே நான் ஒரு நாள் கேட்டா எனக்கு லீவ் போடுறீங்களா? ஏய் அவ சின்ன புள்ளடி, புது இடம் வேற. நீ வந்த புதுசுல அப்படிதானே இருந்த. சரிடி, இன்டர்வியூ எப்படி பண்ண இன்னைக்கு? நல்லா பண்ணியா? அக்கா செலக்ட் ஆகல. ஏன்? நினைச்சேன் எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனம். போய் ஊர்ல போய் வீட்லயே உட்காரு. உன்னெல்லாம் எதுக்கு தான் படிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. வீட்டுல போய் உட்காரு, நான் அப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். என்ன முறைக்கிற? இப்படி ஊதாரியா இருந்தா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. அப்ப நீ ஊதாரியா இருந்தனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? என்னது? பாத்தீங்களா மாமா எப்படி அவ வாயில இருந்து உண்மை வந்துச்சுன்னு? என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? புரியலையே. ஏய் கேடி, நீ அவளை சொல்றியா? காலேஜில் 52 அரியராமா, இன்னும் டிகிரி கூட வாங்கல. நல்ல மாப்பிள்ள வந்து உங்க அப்பா ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவெல்லாம் இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டா, நீ தான் இப்ப மாட்டிக்கிட்ட. மாமா ஒரு ஹெல்ப். என்னம்மா? இங்க பக்கத்துலயே ஏதாவது நல்ல பிஜி பார்த்து சொல்றீங்களா? அட ஆமாங்க, நானும் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன அசிங்கப்படுத்துறீங்களா ரெண்டு பேரும்? ஏன் உன்னால இங்க இருக்க முடியாதா? நீங்க தான் இருக்கணும். இல்ல மாமா. என்ன இல்ல மாமா, சொல்றது கேளு. நீ இங்கே இரு. கீர்த்தி, அவளுக்கு வேணுங்க எல்லாம் பண்ணி கொடு. சரிங்க, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எங்கடி சாப்பாடுல உப்பே இல்ல? இப்ப போட்டிருக்கேனேங்க. எங்க இருக்கு? சாப்பிட்டு பாரு. கரெக்டா தானே இருக்கு, நீ சாப்பிடு. ஆமா கரெக்டா தான் இருக்கு. என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? உன் வாய்ஸை கேட்கறதில்ல. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நான் உன் பொண்டாட்டி இல்லை. அவங்க உன்னை செக் பண்றாங்கன்னு நீ நினைக்காத. நான் உன்னை எவ்வளோ ரசிக்கிறேன் தெரியுமா? நான் உன்னை எப்போ முதல்ல பார்த்தேனோ அப்போவே நான் உன்னை பார்த்து ரொம்ப மயங்கிட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? அப்போ ஒரே ஒரு ஸ்மைலி எமோஜி அனுப்பு. நான் யாருன்னு சொல்றேன். இல்லைன்னா விட்டுரு. ஏங்க போய் தூங்கலாமா? நீ திவ்யா கூட இருப்போம். பரவாயில்லைங்க, வருந்துப்பா. சொல்றத கேளு. இன்னைக்கு நான் காலையில சீக்கிரமா எழுந்துட்டேன். நீயும் திவ்யாவும் தூங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஒரு அம்மாவை குழந்தைய அரவணைச்சிருக்க மாதிரி நீ அவளை அவ்வளோ அழகா அரவணைச்சிருந்த. அவளும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா. நாங்கள் சின்ன வயசுல இருந்து அப்படிதாங்க, எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். எனக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப கூட எனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு அவ தான் தேடுவா. கையில்
எப்படி வேணும் மாப்பிள்ள எடுத்து விடுற கேளக்கா பட்டாம்பூச்சி கேட்டுக்கோ தொட்டாச்சி நீங்க கேட்டுக்கோ அக்கா குருவி கேட்டுக்கோ பக்கா லிஸ்ட கேட்டுக்கோ அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள கட்ட கட்டமா தானே ஒரு சட்டை போட்டவ வேணா கட்டம் ஒண்ணு நான் போட்டா அதை தாண்டி போறவ வேணா ஷாப்பிங் பண்ண நான் போனா பில்ல பார்த்து மறுப்பவ வேணா தூண்டில் மாட்டின மீனா அவன் அன்பில் சிக்கணும் தானா சின்ன வயசு போட்டோ பார்த்து என்ன கண்டு விழிக்கணும் எனக்கு வந்த காதல் கடிதம் சேர்ந்து படிச்சு கிழிக்கணும் சந்தேகம் பார்வை அவன் பார்க்க கூடாது நான் சந்தேகமா பார்த்தா அவன் விரல கூடாது என்ன பாராட்ட வேணாம் ரொம்ப சீராட்ட வேணாம் ஒரு பார்வை அது போதும் எப்போதும் அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்க இருக்கா பைய புள்ள இப்ப இந்த 6 மாசமா தான் நானும் அவளும் பிரிஞ்சிருக்கோம். நான் தான் உங்களை பிரிச்சிட்டனோ? ஆமா, இது உங்களை செலக்ட் பண்ணதே திவ்யா தான். திவ்யா தானே எனக்கு தெரியும். உங்க வீட்லயே அவ தான் ஸ்மார்ட்டுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தானே என்ன செலக்ட் பண்ணா. யோ, அவ உன்னை வேணான்னு ஒத்த கால்ல நின்னா, நான் தான் பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு ஓகே சொன்னேன். திவ்யா அதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணா? தெரியல, நீ அவகிட்ட தான் கேட்கணும். போனா போதுன்னு ஓகே பண்ணா ரொம்ப தான் பண்றீங்க. இவ அப்படியே மகாராணி ஓடி. இப்ப கூட எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க 4 பேரு. நான் கூட இப்ப கூட 7 கல்யாணம் பண்ணுவேன். அப்ப போ, ஏன் இங்க இருக்க? கீர்த்தி அக்கா, நீ 7 கல்யாணம் 40 கல்யாணம் கூட விடிஞ்சு பண்ணிக்கோக்கா. இப்ப எனக்கு தூக்கம் வருது. வா மாமா, அக்காவை அனுப்பிவிடு. சரி போ. எப்பலாமா? நீங்க என்ன மீட் பண்ண வேணாம், என் கூட பேச வேணாம். அட்லீஸ்ட் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணலையா? ஒரு சின்ன கியூரியாசிட்டி கூட இல்லையா? சரிதான், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்படி உங்ககிட்ட பேசுறது தப்பு தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் ஆசை இல்லை, ஒரு 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஓகேனா நீங்க ஒரே ஒரு தம்ஸ் அப் ஸ்டிக்கர் மட்டும் அனுப்புங்க, அது போதும்.
பார்க்குறதுக்கு எதுக்கு 2 வாரம்? நான் ஹாலில் தானே இருக்கேன். ஹாலுக்கு வரலாமே திவ்யா. உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லை. என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஃபர்ஸ்ட் ஃபோன்ல ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான்ட்டு. நான் கூட உங்க அக்கா தான் விளையாடுறா, ஏதோ பிராங்க் பண்றான்னு விட்டுட்டேன். ஆனா அது 2வது வாட்டி என் ஒய்ஃப் இல்ல, நான் உன்னை செக் பண்ணலன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே தெரிஞ்சிருச்சு நீதான்ட்டு. ஏதோ சின்ன பொண்ணு விளையாடுறேன்னு விட்டா இந்த அளவுக்கு பேசி வச்சிருக்க. ஏய், இது நாளைக்கு உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன மட்டும் இல்ல, உன்னையும் தான் அசிங்கமா பாப்பா. இங்க பாரு, இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாரு. மாமா, நான் ஒன்றும் விளையாடல. நான் சீரியஸா தான் உன்னை லவ் பண்ணிருக்கேன். புரியல எனக்கு. நீ எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தால, அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு நீ தான் வேணும்னு நினைச்சேன். அவ தான் முந்திக்கிட்டா. மாமா, உனக்கு நான் தான் ஒர்த்து. அவளும் உனக்கு டிசர்விங்கே இல்ல. ஏன் தப்பு தான். உன்னை அன்னைக்கே பிஜிக்கு அனுப்பிச்சிருக்கணும். இங்க பாரு திவ்யா, இதெல்லாம் இந்த வயசுல வர அட்ராக்ஷன் தான். ஒழுங்கா இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பாரு. ஓ, அப்புறம் ஒரு நிமிஷம், இன்னொரு வாட்டி இந்த விளையாட்டை கண்டினியூ பண்ணனா வீட்டுல பிரச்சனையானாலும் பரவாயில்ல, உங்க அக்காட்டையும் அத்தையும் மாமையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். புரியுதா? ஓ. அக்கா கிட்ட சொல்லிருப்பியா மாமா? சொன்னா பயந்துருவேனா? நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் சொல்லுவேன், நீ என் கைய புடிச்சு இழுத்த, என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு. இதெல்லாம் உங்க அக்கா சொன்னா கூட நம்ப மாட்டா. நம்ப மாட்டாளா? மாமா, அக்கா வெறும் உனக்கு 6 மாசமா தான் பொண்டாட்டி. ஆனா எனக்கு 20 வருஷமா எனக்கு அக்கா. இப்ப சொல்லு, அவ யார் சொல்றது நம்புவான்னு தெரியுதுல. அதனால இந்த பிவி பாக்குறது, எங்க அக்கா கிட்ட சொல்லிடுவேன், எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு பயம் கொடுத்துறது, இதெல்லாம் என் கிட்ட வேணாம். மாமா, நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு நீ வேணும். இதுக்கு நடுவுல எங்க அக்கா வந்தாலும் சரி, நீ வந்தாலும் சரி, நான் கண்டுக்க மாட்டேன். புரியுதா? அதனால மாம்சு, இப்ப நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ எப்பயும் போல நாளைக்கு இருப்பியா? நம்ம 3 பேரும் ஜாலியா இருப்போமா இந்த வீட்ல? புரியுதா? சொல்லு.